பாதுகாப்பு படை என்ற பெயரில் இருக்கும் ஒரு குழுவினரை அனுப்பி வைத்து அந்த குடிலை உடைத்து அங்கு இருந்த நபர்களை தாக்கியிருக்கிறார். அதாவது தோட்ட நிர்வாகம் தான் இந்த வேலை செய்திருக்கிறது. உண்மையிலே நாங்கள் விசாரித்ததற்கு அமைய இந்த தோட்டத்தில் பாதுகாப்பு படை என்ற பெயரில் ஒரு குழுவினரை நியமித்திருக்கிறார்கள். இவர்கள் நாங்கள் திரட்டிய தகவல் படி முப்படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள். எனவே கொஞ்சம் உடல் ரீதியாக வலுப்பெற்றவர்கள் என்றே கூற வேண்டும். இவ்வாறான ஒரு பாதுகாப்பு படையினை அந்த தோட்டத்தின் பாதுகாப்பிற்காக அவர்கள் குறிப்பிடும் வகையில் மாணிக்கக்கல் அகழ்வு மற்றும் காணி பகிஷ்கரிப்பு போன்றவற்றை நிறுத்துவதற்காக தோட்ட நிர்வாகம் வெளி ஒரு பாதுகாப்பு நிறுவனத்துடன் கலந்து ஆலோசித்து எடுத்துக்கொண்ட படை. அது அவர்களுடைய உரிமை, படையினை வைத்துக் கொள்வது பாதுகாப்பினை. ஆனாலும் இந்த படையினை உண்மையிலே குண்டர் படை என்றே சொல்ல வேண்டும் பிரயோகித்து இந்த குடிசையை உடைப்பதற்கும் அல்லது அவர்களுக்கு தாக்குவதற்கும் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும். நிர்வாகத்தினுடைய அனுமதியின்றி அவர்கள் உட்பிரவேசித்திருக்க முடியாது. அங்கு வந்திருந்தவர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள். எனவே இது உண்மையிலேயே சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தது.